அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இன்றைய தினம் நம்ம பார்க்கக்கூடிய இந்த பதிவு நம்ம அனைவருக்கும் பயன்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு பதிவு. நம்முடைய வாழ்க்கை அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது. லைஃப் இஸ் நாட் ஏ பெட் ஆஃப் ரோசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு அவங்களுடைய பிறந்த நேரத்தின் அமைப்போ அல்லது ஜாதக அமைப்போ தெரியாது. அவங்க என்ன செஞ்சாலும் அவங்களுக்கு அதில் முழு வெற்றி கிடைக்கும். ரொம்ப ஒரு விஷயத்துக்காக அவங்க மெனக்கெட வேணாம், அலைய வேணாம். அவங்க ஜஸ்ட்டு ஒரு தடவை ட்ரை பண்ணாலே அந்த விஷயம் அவங்களுக்கு கிடைச்சிடும். மாறாக இன்னொரு குரூப் இருக்கிறாங்க. அவங்க ஏதாவது ஒரு சின்ன விஷயம் அவர்களுக்கு நடக்கணும்னா கூட ரொம்ப மெனக்கெடணும், ரொம்ப அலையணும். ஒரு நாளில் முடிய வேண்டிய விஷயம் அவங்களுக்கு 10 நாள் எடுக்கும். ஏன் இந்த மாறுபாடு நமக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய ஜாதக அமைப்பு அதற்கு மிக மிக முக்கியமான ஒரு காரணம். அதன் பிறகு நாம் வாழக்கூடிய வீட்டோட அமைப்பு மிக முக்கியமான காரணம். அது மட்டும் இல்லாமல் ஒருத்தருடைய தனிப்பட்ட மனம் எப்படி இருக்குது, அவங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான காரணம். எப்பொழுதும் சில பேர் நெகட்டிவாகவே நினைப்பாங்க. அவங்களுக்கு என்னதான் ஜாதக அமைப்புகள்லாம் நல்லா இருந்தால் கூட ஒரு நெகட்டிவ் தாட்ஸே அவங்களுக்கு வந்துட்டுருக்கும். இப்படி ஆகிடும், அப்படி ஆகிடும், இது சந்தேகம்தான், இது கிடைக்கிறது கஷ்டம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அவங்களுக்கு மேலோங்கும். ஒரு விதமான பயம், பதட்டம், இதற்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுகிறது. இப்படி இருக்கிற சூழலில் ஒருத்தவங்களுக்கு எங்கே போனாலும் தொடர் தோல்விகள் வருது. தொட்டதெல்லாம் எனக்கு தோல்வியை தான் தருது. இது என்னடா வாழ்க்கை, நம்ம ஏன் வாழணும் அப்படின்னு கூட சில நேரம் நான் நொந்து போயிடுறேன். எங்கே போனாலும் எனக்கு தோல்வி தான் வருது. திருமணம் முடிஞ்சது, திருமண வாழ்க்கை பார்த்தா மனைவி என் கூட ஒத்துமையாக இல்லை. அவங்க கருத்து வேறுபாடால் பிரிஞ்சு போயிட்டாங்க. வேலைக்கு போனால் அங்கேயும் எனக்கு பிரச்சனைகள் நிறையா இருக்குது. வீட்டில் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாவுக்கு உடம்பு முடியல அப்படின்னு ஒருத்தவங்களுக்கு திரும்பின இடம் எல்லாம் கண்ணி வெடி அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கே காலை வச்சாலும் அங்கே பிரச்சனையாகவே இருந்தால் ஒருத்தவங்க எங்கே தான் போகிறது, எதை தான் ஒரு நேரத்தில் அவங்க கவனத்தை குவிக்கிறது அப்படின்னு சில பேர் வாழ்க்கையில் ஒரு காலகட்டத்தில் இந்த பிரச்சனையில் சிக்கியிருப்பாங்க. ஒரே நேரத்தில் பணத்தட்டுப்பாடு வரும், ஒரே நேரத்தில் வீட்டில் ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும், நமக்கு மனசே சரி இருக்காது. இப்படி எல்லா பிரச்சனைகளும் ஒரே நேரத்தில் நம்ம கழுத்தை நெரிக்கும் பொழுது நாம் என்ன செய்வது? அதற்காக தான் இந்த பதிவு. எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஆனால் குறிப்பிட்ட இந்த 3 பொருளை நாம் ஒன்றாக நம்ம கையில் வைக்கும் பொழுது நிச்சயமாக நாம் செல்லும் இடமெல்லாம் நமக்கு சாதகமாக எல்லாமே நடக்கும். இது என்னங்க மேஜிக்கா, மாய மந்திரமா அப்படின்லாம் கேட்டால் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க உழைப்பை போட்டு அவங்களுக்கு நல்ல பலன் வரல, எனக்கு எதுவுமே நல்லா நடக்க மாட்டேங்குதுன்னு ரொம்ப நொந்து போயிருக்கிறாங்க இல்லையா, அவங்க தயவு செய்து இந்த பொருளை உங்களுடன் வைத்து கொள்ளுங்கள். இப்போ ஒரு எக்ஸாமுக்கு போகிறீங்க சரிங்களா, அப்போ நீங்கள் இந்த பொருளை உங்கள் கிட்ட நீங்கள் எடுத்துக்கிட்டு போகலாம். ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க, அப்போ நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். எக்ஸாமுக்கு போகிறீங்கன்னா எக்ஸாம் ஹால் வரைக்கும் இதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியாது. அதற்கு முன்பு இதை நீங்கள் வெளியில் வச்சிடணும். ஏன்னா சில பேர் அப்படியும் கேட்பாங்க, எக்ஸாம் ஹாலில் இந்த பொருள்லாம் எடுத்துகிட்டு போனால் உங்களை வெளியில் அனுப்பிச்சிடுவாங்க அப்படின்னும் சில பேர் சொல்லுவாங்க. அதற்காக தான் நான் இதை சொல்கிறேன். அதை மாதிரி இன்டர்வியூக்கு போகிறீங்க, இல்லை முக்கியமான தொழில் சம்பந்தமான ஒரு பேச்சுவார்த்தை நடத்த போகிறீங்க, இல்லை ஒரு மருத்துவமனைக்கு போகிறீங்க, அதே போல் ஒரு திருமண பேச்சுக்கு போகிறீங்க, எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த பொருள் உங்களுடன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தைரியம், எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடக்கும். ஓரளவு வெற்றியாவது உங்களுக்கு கிடைக்கும். ஒன்றுமே இல்லாமல் போகிறதுக்கு ஒரு 50% நமக்கு சாதகமாக நடந்துச்சுன்னா அதுவே நமக்கு மிகுந்த சந்தோஷத்தை பெற்றுத்தரும். ஸோ நீங்கள் இந்த விஷயத்தை தாராளமாக செய்யலாம். இது நான் அசைவம் சாப்பிட்டு நான் எடுத்துகிட்டு போகலாமா, தீட்டு காலங்களில் நான் செய்யலாமா அப்படின்லாம் எந்தவித ஐயமும் உங்களுக்கு தேவையில்லை. தாராளமாக இதை நீங்கள் எப்பொழுது வேணாலும் எடுத்துக்கிட்டு போகலாம். ஆண்களும் பண்ணலாம், பெண்களும் பண்ணலாம். ஏதோ ஒரு முக்கியமான இடத்திற்கு போகிறீங்க அப்படின்னா இந்த பொருள் உங்களுடன் இருப்பது அவசியம். அப்படின்னு இல்லைன்னா கூட எப்போ நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் கிளம்பினாலும் இந்த 3 பொருட்களை நான் இப்போ போட்டிருக்கேன் பாருங்கள், ஒரு ஜிப்லாக் கவர், அதை மாதிரி ஒரு கவரில் போட்டு அதை எடுத்துக்கோங்க. ரொம்ப சின்ன பொருட்கள் தான். இந்த பொருட்கள் தானே அப்படின்ட்டு நீங்கள் யோசிப்பீங்க. எல்லாமே நமக்கு தெரிஞ்ச பொருட்கள் தான். ஆனால் இருந்தாலும் இந்த 3 பொருளும் ஒன்றாக சேரும் பொழுது ஒரு அசாத்திய
சக்தி அப்படிங்கிறது வருங்க. முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குண்டு மஞ்சள் தான். நீங்கள் குண்டு மஞ்சளும் பயன்படுத்தலாம், விரலி மஞ்சளும் பயன்படுத்தலாம். நான் குண்டு மஞ்சள் சின்னதாக எடுத்துருக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த 3 பொருள்கள் அதிக இடத்த அடைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இதுனா நம்ம கைக்கு அடக்கமாக நம்ம பேக்கெட்டில், ஹேண்ட்பேக்கில், பர்ஸில் அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம் அப்படிங்கிறதால மஞ்சள் எடுத்துருக்கிறேன். மஞ்சள் அப்படிங்கிறது எப்பொழுதுமே மங்களத்தின் அடையாளமாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிருமி நாசினியாகவும் இது செயல்படுகிறது. இது நம்ம கூட இருக்கும் பட்சத்தில் நமக்கு நடைபெறக்கூடிய அனைத்து சுபமங்கல நிகழ்வுகளும் எந்தவித தடையும் இல்லாமல் நமக்கு நிகழும். அதனால தான் இந்த மஞ்சளை நம்ம முதல் பொருளாக எடுத்துருக்கிறோம். ஸோ இதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இரண்டாவது பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மிளகு. இந்த மிளகு சைஸ் சின்னதாக இருந்தாலும் இதை நம்ம குறைச்சி எடை போடக்கூடாது. எதிரி வீட்லேயும் நம்ம விருந்து சாப்பிட்லாம். இந்த 4-5 மிளகு நம்ம கையில் இருந்துச்சுன்னா தைரியமாக நம்ம எதிரி வீட்லேயும் போய் மிளகு விருந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மிளகுல ஒரு மிளகு உங்கள் கூட எப்பொழுதுமே இருக்கணும். எந்தவித துஷ்ட சக்திகளும் நம்மக்கிட்ட நெருங்காது. ஏற்கனவே நம்முடைய சேனலில் மிளகை பற்றி ஒரு 2-3 பதிவுகள் போட்டிருக்கிறேன். இப்போ வயதுக்கு வந்த பெண்கள் லேட் நைட்டில் எங்கேயாவது போகிறாங்க வராங்க, டீனேஜ் கேர்ள்ஸ் போகிறாங்க வராங்கன்னா இந்த மிளகு அவங்க கைகளில் இருக்கிறது அல்லது மிளகு பொடி அவங்க கைகளில் இருக்கிறது அவங்களுடைய பாதுகாப்புக்கு உதவும். பெப்பர் ஸ்ப்ரே அப்படின்னு சொல்லுவாங்க. அது இந்த காலத்தில் நவீனமாக அப்படி மாற்றி சொல்கிறாங்க. இந்த மிளகு எப்பொழுதும் அவங்க கூட இருந்துச்சுன்னா அதாவது நபரால் வரக்கூடிய பிரச்சனை மட்டும் அது சரி பண்ணாது, கண்ணுக்கு தெரியாத சில கெட்ட துஷ்ட சக்திகள் நம்மக்கிட்ட நெருங்குவதையும் இது தடுத்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மிளகு எப்பொழுதுமே நம்ம கையில் இருப்பது அப்படிங்கிறது நல்லது. மூன்றாவது முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தர்பை. இந்த தர்பை ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த தர்பையை பற்றி நம்ம சொல்ல வேணாம். அவ்வளவு அதாவது நமக்கு தேவையே இல்லாத அந்த கதிர்களை, கிரகண நேரத்தில் நமக்கு தேவையே இல்லாத அந்த கதிர்களை எல்லாம் வெளியில் தள்ளி நம்முடைய உணவு, தானியங்கள், என்ன பொருள் இருந்தாலும் அதுக்கு மேலே நீங்கள் ஒரு துளி தர்பையை போட்டிங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த தர்பை நம்ம கூடவே இருக்கணும். இந்த தர்பையை பற்றியும் நம்ம சேனலில் பல பதிவுகள் போட்டிருக்கிறேன். ஸோ இந்த 3 பொருளையும் உங்ககிட்ட ஜிப்லாக் கவர் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு முடிச்சியாக கூட துணியில், எந்த நிற துணியாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அதை போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஜிப்லாக் கவரில் கூட இதை நீங்கள் போட்டுக்கலாம். வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் இதை மாதிரி நீங்கள் ஒரு தனித்தனி கவர் வச்சுருக்கிறது அப்படிங்கிறது நல்லது. உங்கள் கூடவே இருக்கணும் அப்படின்னா உங்கள் சட்டையில், பேண்ட்டில், இல்லை நம்ம ட்ரெஸ்ஸில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் எடுத்துகிட்டு போகிற பேக்கில், உங்கள் ஹேண்ட்பேக்கில், வேலெட்டில், அதை மாதிரி இடத்துல இந்த பொருள் உங்கள் கூட இருந்தாலே போதுமானது. நிச்சயமாக அனைத்து கெட்ட அதிர்வுகள் கிட்ட இருந்தும் உங்களை காப்பாற்றி சூழ்நிலையை உங்களுக்கு சாதகமாக்கும். இது நீங்கள் யாரை பார்த்து பேசினாலும் சரி, அவங்க நீங்கள் சொல்கிறத கேட்குற அளவுக்கு ஒரு சூழலை இது ஏற்படுத்தும். அனைத்தும் உங்களுக்கு வசமாகும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.